சென்னை நுங்கம்பாக்கத்தில் குடிநீர் வடிகால் வாரிய பணியில் ஈடுபட்ட போது வலிப்பு வந்ததால் பொக்லைன் இயந்திரத்தில் கூலி தொழிலாளியின் கணுக்கால் சிக்கி துண்டான நிலையில் 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், அங்கு என்ன நடந்தது? விரிவான தகவல்கள் என்ன? சென்னை முழுவதும் குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய கழிவுநீர் குழாய் பதிக்கக்கூடிய பணி, குடிநீர் குழாய்களை பதிக்கக்கூடிய பணி என இதற்காக பள்ளம் தோண்டக்கூடிய பணி நடைபெற்று வருவது. இதற்காக ஒப்பந்த அடிப்படையில் அங்கங்கே இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி தெருவில் இதே போன்று ஒரு ஒப்பந்த அடிப்படையில ஒரு 10 அடிக்கு பள்ளம் தோண்டி அதுல கழிவுநீர் குழாய்களை பதிக்கக்கூடிய பணியில சில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த கனரக இயந்திரம், மண்ணள்ளக்கூடிய இயந்திரம், ஜேசிபி இயந்திரமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது திருவண்ணாமலையைச் சேர்ந்த 28 வயதான ரமேஷ் என்ற கூலி தொழிலாளி 10 அடி ஆழம் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் நின்று வேலை பார்க்கும் போது கழிவுநீர் நிறைந்து நின்றதுனால திடீரென அவர் மயக்கமுற்று விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் வலிப்பு ஏற்பட்டு வீடே விழுந்தார் என்றும் சக தொழிலாளர்களாலும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விழுந்த அவரை மேலே தூக்க முடியாமல் 10 அடிக்கு மேலே ஆழம் இருந்ததால் மேலே தூக்க முடியாமல் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பணியில் இருந்த ஜேசிபி இயந்திரத்தினுடைய அந்த பக்கெட்டில் வைத்து அவரை தூக்குவதற்கு முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இடது கால் அதில் சிக்கிக் கொண்டதாக கூர்மையான பகுதியிலே சிக்கிக்கொண்டு அவரை மேலே இழுக்கும் போது அந்த கால் சிக்கிக் கொண்டதுல கால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலினுடைய கணுக்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதிக ரத்தம் வெளியேறதுனால அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அவருடைய காலை மீண்டும் ஒன்றிணைக்க முடியாது என்ற சிகிச்சையின் மூலமாக ஒன்றிணைக்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டதாகவும் அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இயந்திரங்களை கவனக்குறைவாக கையாளுவது, மற்றவர்களுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வந்த ஜோஸ் தாமஸ் மற்றும் முருகன், சூப்பர்வைசர் ரமேஷ் உட்பட இந்த 3 பேர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.